இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா நாலடியார் செய்யுளில் நாலடியார் என்ற செய்யுளை பற்றி பார்க்கலாம். இது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான செய்யுளாக கருதப்படுகிறது. இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புத்தகம் பருவம் 2 இயல் 2 அழியாச்செல் பாடத்துலேயும், 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் பருவம் 1 இயல் 2ல் நாலடியார் என்ற பாடத்துலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கிற நாலடியார் செய்யுளை பார்த்துடலாம். அதில் ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணையராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானம் சென்று கொளல் வேணும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இது சமணமுனிவர்கள் பாடந்து. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாயின் கால் வீரர்கள் நெருங்கி இருக்கும், அதனால் அதனை போல் சிலர் நம்மோடு நெருங்கி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவிலுள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலைப் போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். இதுதான் அந்த செயலுக்கான மீனிங். இதில் இருக்க சொற்பொருட்கள், நாய்க்கால்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால், நன்கு அணியரை பிரித்து எழுதியிருக்காங்க. நன்கு கூட்டல் அணியர்னு, அணியர்னா நெருங்கி இருப்பவர்னு மீனிங். எண்ணாம்னா என்ன பயன், செய்மைனா தொலைவு, செய்னா வயல், அணையார்னா போன்றோர். அதுக்கப்புறம் நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் நாலடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி 400 எனும் சிறப்பு பெயரும் இதற்குண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. 18 கீழ்கணக்கு விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்க நூல்கள் 10 பாட்டு 8 தொகை சேர்ந்தது தான். 10 பாட்டில் 10 நூலும் 8 தொகையில் 8 நூல்களும் மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. இதனை மேல் கணக்கு நூல்கள் சொல்கிறாங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 18 கீழ்கணக்கு அப்படின்னு வழங்கப்படுது. அதுக்கப்புறம் 7th புது புக்கில் இருக்க நாலடியார் செய்யுள். வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிரிப்பின் அரசர் சரியுள்ளார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பெற. சொல்லும் பொருளும். இதில் வைப்புழினா பொருள் சேமித்து வைக்கப்படும் இடம், கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்து ஈயல்னா வாய்க்கும்படி கொடுத்தலும், விச்சைனா கல்வி. இந்த பாடலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது, மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதிய நூலாகும். இந்நூல் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்னும் சொல்லின் மூலம் அறியலாம்.